இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 8 பார்க்க போகிறோம். சங் ஜின்வோ அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலில். டிஸ்பிளேவை பார்த்துட்டு எல்லா நோயையும் குணப்படுத்துகிற ஐட்டமா. இதை வச்சு ஒரு வேளை அம்மாவோட எட்டர்னல் ஸ்லீப் டிசீஸை குணப்படுத்தலாம் போல. எலிக்சர் ஆஃப் லைஃபுக்கு 3 மூலப்பொருட்கள் வேணும். எங்கிட்ட அதில் ஒன்றும் கூட இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸ்ட்ராங் ஆகாமல் அங்கே போனால் சூசைட் பண்ணுறதுக்கு சமம். நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுவான். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஃபேல சங் ஜின்வோ யூ ஜின்ஹோவோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்குவான். யூ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். சங் முடிவில் என் மனசு மாறிடுச்சு, நீ மென்ஷன் பண்ண 19 ரைடுக்குமே நான் வரேன்பான். யூ ஹாப்பியா இருக்கப்ப ஜின்வோ ஒரு கண்டிஷன் இருக்குன்பான். எதுவாக இருந்தாலும் ஓகேங்கும் போது நீ நானும் மட்டும் தனியா தான் போகணும்பான். யூ அப்பனா நீங்களும் நானும் மட்டும் தான் டஞ்சனை கிளியர் பண்ண போவோமா பாஸ்ன்னு கேட்பான். சங் ஆமாங்கவும். யூ அப்படியே உட்காந்துருவான். ஆனா சீரியன் கேட்குள்ள போறதுக்கு எப்படியும் 8 பேர் தேவைப்படுவாங்களேன்பான். ஜின்வோ டங்ஸுக் பண்ண மாதிரி பண்ணலாமே, அதுக்கேற்ற மாதிரி ஆள்களை பிடிக்கலான்பான். யூ அதெல்லாம் யோசிச்சுட்டு அது ரிஸ்க் இல்லையான்னு கேட்பான். சங் இப்படி யோசிப்பாரு. 19 ரைடுமே எந்த உயிர் சேதமும் நடக்காம பண்ணலாம். 0 இன்ஜுரிஸோட 19 ரைடு முடிக்கிற டீம் இருந்தா அந்த அற்புதமான ஸ்ட்ரைக் டீமை பர்ஃபெக்ட்னு உங்க அப்பா நினைப்பாருலன்பான். யூ புரிஞ்சிருச்சுட்டு நம்ம சேர்ந்து செய்யலாம் பாஸ், எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸையும் கேட்ஸையும் நான் ஏற்பாடு பண்றேன்பான். ட்ராக் வீல்ல சாஹேன்னு காட்டுவாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இதுக்காக வந்தீங்களே வாங்க சொல்லுங்கன்பா. யூ பியம் கில் வந்திருப்பான். யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எஸ்ராங்க் கண்டர் கிட்ட எதிர்பார்த்தது தானான்ட்டு கார்டு நீட்டுவான். சரியான சமயம் வரட்டு அப்ரோச் பண்ணலான்ட்டு வந்தன்பான். யூ அவங்க அப்பா கூட இருப்பான். யூவோட அப்பா கேட்ஸ் அப்பியர் ஆகி பல தசாப்தங்கள் இருக்கும். அப்ப இந்த நாடு மந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமி, மீடியா, ஈவன் பாலிடிக்ஸ், டஞ்சன்ஸ் இது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்திருச்சு. குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வாழ்க்கையோட அடித்தளமா இருக்கு. டஞ்சன்ஸ்ல இருக்க ரிசோர்சஸ் இல்லாம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனா ஹண்டர்ஸ் மட்டும்தான் நம்ம உலகத்தோட இந்த வைட்டல் ரிசோர்சஸை ரெட்ரைவ் பண்றதுக்கு கேப்பபிளான ஒரே ஒரு ஆட்கள். ஆனா அவங்களும் ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்காங்க. பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா அசோசியேஷன் அவைக்கண்ட் ஹண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரேங்க்கு ஏத்த கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஓவர் சைட்டை ஹேண்டில் பண்றாங்க. இடத்துக்கு போகாத கேட்ஸை மேனேஜ் பண்றாங்க. கூடவே டஞ்சன் பிரேக்ஸையும் பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்டோட ஃபங்க்ஷனை தாண்டி இந்த அசோசியேஷன்ல ஒன்னும் இல்ல. டஞ்சன்ஸ்ல இருக்க வைட்டல் ரிசோர்சஸை ரொம்பவுமே அதிகப்படியா கலெக்ட் பண்றது கில்ஸை வச்சுதான். ஹண்டரை சர்வீசஸ்க்கு ஹையர் பண்ற பிசினஸஸ் அவங்க டஞ்சன் ரிசோர்சஸை கலெக்ட் பண்ணி கில்ஸ் ரொம்ப பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்கள த ஹண்டர்ஸ் கில்ட், த ஒயிட் டைகர் கில்ட், த ரீப்பர் கில்ட், த ஃபேம் கில்ட், அந்த நைட்ஸ் கில்ட். நாட்டிலேயே 5 பெரிய கில்டு டஞ்சன் ரிலேட்டடான ப்ராஃபிட்ஸ்ல மோனோபோலியா இருக்கானுங்க. அப்புறம் இதெல்லாம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க எனக்கு காரணம்லாம் இல்ல. எவ்ரிடே லைஃபுக்கு இந்த ரிசோர்சஸ் எவ்வளவு முக்கியங்கிறத குறிப்பா கன்சிடர் பண்ணும். கலெக்ட் பண்றதெல்லாம் கூலிப்படகட்ட ஒப்படைக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த கொஸ்டின். நாட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே. அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த கில்டோட ஸ்தாபனமும் முக்கியமானதுன்னு பாரு. இது சரின்ட்டு மனசுக்குள்ள இது உண்மையாவே இருந்தாலும் என் அண்ணனோட பிசினஸ் பார்ட்னரை எஸ்ராங்க் கண்டரை ரெக்ரூட் பண்றாங்க. இது ரிஸ்கான ஒன்று. என் கேஸ்ல வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்னு திங்க் பண்ணுவான். சங் ஜின்வூவை காட்டுவாங்க. டிஸ்பிளேவை பார்த்துட்டு நான் போடுற எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் அது கணக்கு பண்ண மாட்டேங்குது. பார்க்க போனா சீக்ரெட் குவெஸ்ட்ல அஃபோர் பண்ண கர்ஸ்டு ரேண்டம் லூட் பாக்ஸ்லாம் இனி எனக்கு கிடைக்காது போல. டீமனோட கேஸ்லுக்கு போறதுக்கான சாவி போல வேல்யூபிளான ஐட்டம் ஏதாவது கிடைக்கும் நம்பினேன். இரு ரெகுலர் ரேண்டம் லூட் பாக்ஸ்ல இன்ஸ்டன்ஸ் டஞ்சனுக்குள்ள போறதுக்கு சாவி கிடைச்சது போல இப்ப ஏதாவது கிடைக்கலாம்லன்ட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா பிங்கோ கார்டு வரும். இல்லையோன்பா. இதுக்கப்புறம் நடந்து போறப்ப ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இப்ப இருக்க அதீத ஸ்டாட்ஸை பார்த்தா 3 பாயிண்ட்ஸ் வச்சு எதுவும் மாறாது. நான் அதிக எஃபிஷியன்ட்டா டெவலப் பண்ணும் போல. ஆனா சீரங் டஞ்சன்ஸ்க்காக நான் ஜின்ஹோவுக்கு வெயிட் பண்ணும். இரு அந்த பெனால்டி ஜோன்ல அந்த சென்டிபேடோட நான் சண்டை போட்டா இல்ல இப்ப என்னால அதை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிற கேரண்டி இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போன பார்ப்பான். டி ரேங்க் கேட்டுக்கு போறக்கான ஹண்டர் தேவைன்னு வந்திருக்கும். மனசுக்குள்ள ஜின்ஹோ ஸ்ட்ரைக் டீமை தயார்படுத்துறாங்களா ஹண்டர் அசோசியேஷன். என்னால தனியா சண்டை போட முடியாது போல. நோ சொல்லிடுவா. ஒன்னும் இல்லாததுக்கு இதுவே பரவாயில்ல. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கேன்னு திங்க் பண்ணுவான். சாங் ஷியோட டோஜோட காட்டுவாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் என்னால உங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்க முடியலன்பான். நான் அடிக்கவே தயாரா இல்லாம இருந்தா சொல்லுவாரு. உங்க பெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் சண்டை போட்டிருக்கணும், இது ஒரு அவமானம்பான். சாங் இன்னும் அதை பத்தி கவலைப்படுறேன். என் கை போயே பல மாசம் ஆச்சுன்னு பாரு. மெசேஜ் பார்த்துட்டு எமர்ஜென்சி சமனா லோ ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு தான் அவங்க செய்யற வேலைக்கு அதிக அழைப்பு வருதுன்னு பாரு. ஸ்டூடெண்ட் ரிட்டையர் ஆக போறது இல்லையான்னு கேட்கவும் ரிட்டையர்மெண்ட் ஆன்ட்டு காட்டன் டெம்பிள்ல நடந்த அசம்பாவிதத்தை யோசிப்பாரு. ஒரு கையுள்ள ஒருத்தனால என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. ஸ்டூடெண்ட் இல்ல நான் அப்படி சொல்ல வரலன்பா. சாங் ஒரு
ஒரு கை போனாலும் பொழைச்சிருக்கேன். என்னோட பெஸ்ட் இயர்ஸ் முன்னால இருக்கு. ஆனா இப்போ என்கிட்ட மிச்சம் இருக்காத இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன்பாரு. அடுத்து கிம் ஷாங் ஷிக் வீட்ல காட்டுவாங்க. அவர் பொண்ணு ஏஞ்சி டெடி பேர் வச்சு விளையாடுறத பாப்பாரு. நோட்டிபிகேஷன் வரவும் அடுத்த ரைடு காண்பாரு. அவர் ஒய்ஃப் ஹண்டிங் தாண்டி வேற ஏதாவது கன்சிடர் பண்ணலாமேன்பாங்க. ஆல்ரெடி பேசிட்டோம்லான் இருப்பாரு. அவர் ஒய்ஃப் போன ரைட்லயே ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்பாங்க. கிம் ஆமாங்கும் போது யூஞ்சி தூக்கங்கன்ட்டு ஓடி வருவா. கிம் யூஞ்சியை தூக்கிட்டு யூஞ்சி அடுத்த வருஷம் ப்ரீ ஸ்கூல் போறா. யூனா மிடில் ஸ்கூல் போறா. அதனால நமக்கு பணம் தேவைப்படுதுன்னு பாரு. அதுவும் உண்மைதான்பாங்க. கிம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லோ ரேங்க் ஹண்டர்ஸ ஆபத்தான டஞ்சன்ஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. லாஸ்ட் டைம் மட்டும் எக்ஸப்ஷன் பாரு. அவர் ஒய்ஃப் இப்படி தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. கிம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சேஃபா இருக்க சொல்லுவாங்க. நம்பன்ட்டு லவ் யூ சொல்லுவாரு. யூஞ்சி நீங்க ஸ்ட்ராங் அப்பான்னு கேப்பா. ஸ்கேரி மான்ஸ்டர்ஸ்லாம் நான் தோக்கடிப்பேன் தெரியுமான்னு கேட்பாரு. நீங்க பெரிய ஆள் தான் பா யூஞ்சி. ஹண்டர்ஸ் கில் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுவாங்க. ஒயிட் டைகர் கில் பேக் யான் ஹோ சோய் ஜாங் கிட்ட என்ன தைரியம்னு கேட்பாரு. எதை பத்தி பேசுறீங்கன்னு சாய் கேட்கவும் அந்த இன்டர்வியூ பத்தி தான் அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு கத்துவாரு பேக். சோ இங்க பாருங்க நீங்க கொடுத்த இன்டர்வியூனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னு பாரு. பேக் இங்க பாரு நான் வெறும் மயக்கத்துக்காக இங்க வரல. அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் உனக்காக நடந்தது. எதுக்கு என்ன கோத்துட்டேன்னு கேட்பான். சோ இங்க பாரு சேர்மன் கோ இப்படி பண்ணிருக்காருன்னா அவர் ஜாப்ல அவர் சிறந்தவர். இதை இப்படி கூட எடுத்துக்கலான்பா. பேக் நீ மோசமானவன்டான்ட்டு இப்ப எதுக்கு வர சொன்ன? வெறும் வாயமல்றக்கு வர சொல்லியிருக்க மாட்டேன்னு தெரியும் பாரு. சோ நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொந்த கில்ட லான்ச் பண்ண ரெடியா இருக்காங்கன்பா. பேக் அவங்க வைக்கிற சீக்ரெட் மூவ்ஸ் எனக்கு தெரியும். என் கில்ல ஹெட் ஹண்டிங் பத்தின வதந்திகள் இருக்குன்பா. சோ உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். தேவையில்லாம உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்பா. பேக் இதை நிறுத்துறியா? எனக்கு இது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இன்னொரு தடவை கேட்கறேன். எதுக்கு என்ன வர சொன்னேன்பா. அடுத்து லீ ஜூன் ஹியை காட்டுவாங்க. அவங்க அம்மா போன்ல உங்க 2 பேத்து கடையில எதுவும் இல்லையே. விஷயம் எப்படி போதுங்கவும் பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருப்பா. பட் ஃபைனுன்பா. பேயோட அம்மா நீயே ஒரு பேடி ஹண்டரா சமாளிக்க முடியுது. நீ பி ரேங்க் தானே. உன்னை சுத்தி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே. அவங்க வழியில இடையூறு செய்யறது இல்லையே. வேணும்னா திரும்ப நீ வீட்டுக்கு வந்து அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணு. உங்க அப்பா கவலைப்படுறாருங்க போதே என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த பார்க்காதீங்க. எனக்கு சொந்த முடிவுகள் எடுக்க தெரியும்னு கத்துவாளி. என்ன சொல்றேன்னு அவங்க அம்மா பேசும்போதே போனை கட் பண்ணிடுவா. லீ நான் சரியான பாதையில தான் போறேன்னு தனக்கு தானே கேட்டுட்டு சங் ஜின்வூவை திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு எந்திரிச்சு போவா. லீக்கும் அந்த அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கும். சாஹேஹின் ஹண்டர்ஸ் கில்ட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போவா. பேக்க பார்க்கவும் 2 பேரும் அவங்களோட மரியாதைக்குரிய பௌவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. சோய் சாஹேவை பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்பான். சாஹேயின் நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த ஒருத்தன் என்ன அப்ரோச் பண்ணான். உங்களுக்கு தெரியும் நினைச்சேன்னு கார்டு நீட்டுவா. சாஹேயின் அவங்க ஒரு நியூ கில்ட லான்ச் பண்ண போறாங்களாம். அதோட கில்ட் மாஸ்டரா நான் சேரணும்னு விரும்புறாங்கன்பா. சாய் இதை நீங்க என்கிட்ட சொல்றப்பவே மறுத்துட்டீங்கன்னு தெரியுதுன்பா. சா ஆமா ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்பா. சாய் ரிலீஃபா இருக்கு சொன்னதுக்கு தேங்க்ஸ்பாரு. சாஹேயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர வழியில பிரசிடென்ட் பேக் நான் பார்த்தனே. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்பா. அடுத்து பேக் ட்ரிங்க் பண்றதை காட்டுவாங்க. சாய் கூட நடந்த ஆஃப்டர்நூன் கான்வர்சேஷன் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஜேஜோ ஐலாண்ட பத்தி கேட்டிருப்பான். பேக் அதை பத்தி இப்ப எதுக்கு கேட்கறேன்னு இருப்பாரு. சாய் ரைட் ஃபெயில் ஆனதுல இருந்து ஐலாண்ட சீல் பண்ணி வச்சிருக்கோம். கரையில இருந்து எப்பயாவது தான் நம்ம ஸ்பையே பண்றோம். கூடவே மாற்றம் நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரு அப்டேட் தான் மக்களுக்கு. அந்த தீவை மறக்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற அந்த பயத்தன்பா. பேக் அவங்கள சொல்லி ஒன்னும் இல்லைன்பா. சாய் எக்ஸப்ட் என்னதான் கேட்ஸ் காமன் பிளேஸ் ஆயிருந்தாலும் ஹியூமனிட்டியோட அல்டிமேட் வெப்பனா எவ்வளவுதான் நான் திணறி இருந்தாலும் அந்த ஐலாண்டையும் அந்த ஐலாண்ட்ல என்னாச்சுங்கிறதையும் என்னால மறக்கவே முடியாதுன்ட்டு கையை முறுக்குவான். வருங்காலத்துல அந்த ஐலாண்டை சுத்தம் செய்யற நோக்கத்துல இருக்க. அப்புறம் அதை செஞ்சு முடிக்க எனக்கு நீயும் மற்றவங்களும் என் கூட தேவை. ஸ்ட்ரென்த் அடைஞ்சு உறவுகளை சேகரிச்சு கூடவே பப்ளிக் ஒப்பீனியனையும் மாத்தி ஆகணும்பான். பேக் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுக்கும் நியூ ஹண்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் அதுக்காகவான்னு கேட்பான். சோய் அந்த ஐலாண்ட்ல நீ விட்டுட்டு வந்ததுன்னு உனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்பான். பிரசன்ட் பேக்க காட்டுவாங்க. பியாங்கோன்பான். அந்த ஐலாண்ட்ல இறந்த பேக்கோட காம்ரேட யோசிப்பாரு. குப்பை மாதிரியான ஒரு இடத்துல காட்டுவாங்க. ஒரு வேட் பர்சன் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன் அவங்க செத்தே ஆகணும்பான். அடுத்த நாள் சங் வீட்ல காட்டுவாங்க. கிளம்பவும் இன்னைக்கும் வேலையான்னு கேட்பா ஜின்னா. ஜின்வு ஆமாங்கவும் ஜின்னா இப்பெல்லாம் ரொம்ப பிஸி போல. அதெல்லாம் ஹண்டிங் போய் காயம்பட்டு வந்து இலாகருக்கு அதிக டைம் எடுத்துக்குவ. இப்ப எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்ல நல்ல பலன் கொடுக்குது போல என்பா. ஜின்வு இருக்கலாம் ஆனா இப்பதானே வாழ்க்கை நல்லா போகுது. அது நல்ல விஷயம் தானன்பா. ஜின்னா ஆமாங்க போதே கிளம்புவான். உன் திங்ஸ் டான்பா. ஜின்வு அதெல்லாம் வேணாம் பாயின்பா. இறாங்க போதே கதவை சாத்தி இருப்பான். ஜின்னா நீ கடைக்கு போற மாதிரி தெரியலன்பா. சாங்க காட்டுவாங்க. என்னால பிசிக்கல் பவரை அவேக்கன் பண்ண முடியல. அதுக்கு மேஜிக் பீஸ்க்கு அகைன்ஸ்டா என்னோட வெறும் வால் வேலைக்கு ஆகாது. தசாப்தங்களா நான் பழகின மார்ஷியல் ஆர்ட்ஸ் டஞ்சனுக்குள்ள வேலைக்கு ஆகாது. என்ன போல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மேஜிக் ஃபோக்கஸ் பவர்ஸ் அடைஞ்சிருக்காது. விதியில் அடைஞ்ச கொஞ்சம் ட்விஸ்ட். ஆனா உறுதியா அதுக்கு ரீசன் இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு போறப்ப நீயான் பாரு. ஜின்வு சாங்கன்பா. நீ வருவேன்னு உறுதியே இல்ல. இது சங் தானன்னு கேட்பாரு. ஜின்வு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்பா. இப்படிப்பட்ட இடத்துல திரும்ப பாப்பன்னு நினைக்கலன்னு பாரு. சொல்லி ஆகணும். ஜென்ட்ல அந்த பையன் எங்கடா சில மாசங்களே மாறிட்டு போலன்னு பாரு. சங் சிரிக்காத பார்த்துட்டு ஒரு கால் போயிடுச்சுல உனக்குன்னு கேட்பாரு. சங் ஹாஸ்பிட்டல்ல முடிச்சு பாக்குறப்ப கால் திரும்ப வந்துருந்துச்சுன்பா. சாங் அப்படின்னு ரொம்ப ஹை ரேங்க் கீழே தான் உனக்கு கலெக்ட் பண்ண வந்திருக்கணும் பாரு. 2 பேரும் சிரிப்பாங்க. சாங் சங்கோட தோல்ல கை போட்டு உன போல ஒரு யங் மேன் ஃபுல் ரெக்கவர் ஆனதுல எனக்கு சந்தோஷம் பாரு. நீங்க சொன்னல எனக்கு சந்தோஷம் சங். ஆனா உங்க கைண்ட் வருத்தப்படுவான். சாங் இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பயப்படுறேன். கூட வேத அப்படியே விட்டேன். அப்புறம் நீ உயிரோட இருக்காத அசோசியேஷன்ல இருந்தா யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க. பார்த்ததுல சந்தோஷம்ட்டு போவாரு. சங் மிஸ்டர் சாங் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். ஜன்னு சமன் பண்ணாங்கன்னு பாரு. சங் நீங்களுமான்னு கேட்பான். போர்ட்டல் ரீச் ஆயிருப்பாங்க. சங் ஃபர்ஸ்ட் சாங்க போ சொல்லுவான். சாங் முன்னால பார்த்து சிரிச்சுட்டு தற்செயலா இருக்கு ரீயூனியன் போல இருக்குன்னு பாரு. ஜூஹி ஜின்வுவான்பா. ஜூஹியான்ட்டு கூடவே மிஸ்டர் கிம் மிஸ்டர் கேங்கன்பா. அவங்க முகத்தை திருப்பிக்கிறத பார்த்துட்டு சாங் மனசுக்குள்ள அந்த நாள் தப்பிக்க சங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு.
கூடவே கிம்மையும் எதுவும் சொல்ல முடியாது. அவர் பண்ண விஷயங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ண அவமானப்படுறான் அதுவே சொல்லும். அந்த ட்ராஜடியில இருந்து சர்வைவ் ஆன 5 பேரும் ரீயூனிட் ஆனதுன்பாரு. இதான் விஷயம் நானும் திங்க் பண்றப்ப ஜூஹி ஜின்வு இது நீதானா அப்படியே வேற பர்சன் போல இருக்கேன்பா. ஜின்வு ரொம்ப நாளா சிலன்பா. ஜூஹி ரொம்ப உயரமா இருக்க காலம் ஹீல் ஆயிருச்சு. அவனை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல குணமாயிட்ட போல என்பா. ஜின்வு என்ன பார்க்க வந்தியான்னு கேட்பான். கார் ஸ்கிராச் சவுண்ட் கேட்டு திரும்புவாங்க. 3 பிரிசனர்ஸ் வருவாங்க. நம்ம குரூப்ல சின்ன பொண்ணு இருக்காளே சூப்பர்ம்பா. ஜின்வு ஜூஹியை மறைச்சு நிப்பான். அந்த பிரிசனர் என்னாச்சு பேபி நீ அவனும் என்ன ஐட்டமா நீ எங்களோட விளையாண்டு அவனும்பா. பின்னால இருக்கவன் வாய மூடு ரீக்ரியேஷன் அவுட்டிங் லடாதுன்பா. இவன் பேரு கேங் டைஷிக். இந்த பிரிசனர்ஸை பார்த்துக்க ஹெட் குவார்டர்ஸ் நியமிச்சாளு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி இங்க வந்தீங்கன்னா இதை பத்தி விளக்கமா சொல்றான்பா. சாங் பிரிசனர்ஸை பார்த்துட்டு என்னதுன்பாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இருக்காது சப்ஸ்டிடியூட் ஹண்டர்ஸ் தோ அந்த சிறை கைதிகள் தான்பா. சாங் கிரிமினல்ஸ் அவங்க இவங்களோட சேர்ந்து நாங்க எப்படின்பாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி அவங்க கிரிமினல்ஸ்னாலும் ஹண்டர்ஸ் அவங்க சென்டென்ஸ் குறைக்க இங்க வந்திருக்காங்க. பிரச்சனை பண்ண இல்ல லோக்கல் ஹண்டர்ஸ் பற்றாக்குறையால கம்மியான ஸ்டாஃப் தான் இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நம்பர்ன்பாங்க. சாங் கடுப்பாவாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி கேங் டைஷிக் இவங்கள பாத்துக்கிறக்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்காரு. இவரு உங்களோட வருவாங்கன்பா. அவர் பி ரேங்க் என்ன பிரச்சனை ஆனாலும் சரி 3 சி ரேங்க் கிரிமினல்ஸ் தானே ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாருன்பா. ஜின்வு எனக்கு சரியா பல்ல. ஜூஹி இந்த ரைட் நீ வராம இருக்கிறது நல்லதுன்பா. ஜின்வு கிட்ட நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் நான் போறேன்பா. நானும் வருவேன்பா புரிஞ்சதுன்பா. பிரிசனர்ஸ் கஃப ரிமூவ் பண்ணுவோம். இப்படி ஃப்ரீயா இருந்து ரொம்ப நாளாச்சு என்ன வேணாலும் பண்ணலாமான்னு கேட்பானுங்க. கேங் நீங்க குற்றவாளிகள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாதுன்னு வார்னிங் கொடுப்பான். சிரிப்பானுங்க. சாங்கன் சங்கிட்ட வந்து நான் கேங் டைஷிக் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சர்வேலன்ஸ் டீமோட இன்ஸ்பெக்டர் அவங்கள பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால நீங்க ரிலாக்ஸா இருங்க. இன்னைக்கு ரைடா யார் லீட் பண்ண போறதுன்னு கேட்பான். சாங் நான் பண்ணலாமான்னு கேட்கவும் ஜின்வு ஓகேன்பா. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல் பவ் பண்ணுவாரு. ஜின்வு ஷாக் ஆவான். சாங் அன்னைக்கு என்னாலதான் 7 பேர் செத்து போனாங்க. எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாம ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா இங்க இருக்க 6 பேர் சர்வே ஆனது ஒன்னால. அதனால எல்லாத்தோட ரெப்ரசன்டேட்டிவா நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் பாரு. ஜின்வு நீங்க இப்படி பவ் பண்ணாதீங்கன்பா. கிம் கேட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்கவும் போங்கன்பா. கேங் ஜின்வு ஒரு மாய் பாப்பான். சாங் டஞ்சன் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன்னு கேங் கிட்ட சொல்லவும் சரி புரிஞ்சது உள்ள போலான்பா. டஞ்சன் முன்னால எல்லாரும் நிப்பாங்க. சாங் டஞ்சனுக்குள்ள போலாமான்பாரு.